வணக்கம் அன்பு நேயர்களே அண்ட் வெல்கம் பேக் டு சங்கர் அபிஷியல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதிய தங்க நகை கடன் பற்றி ஆர்பிஐ தரப்பிலிருந்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு எந்தெந்த விதிமுறைகளை கொடுத்துருக்குறாங்கங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம தங்க நகைகளை சுலபமாக வாங்கிட்டு இருந்தால் இப்போ நம்ம தங்க நகைகளை கொண்டு போனால் நம்முடைய ஆதார் பேன் மட்டும்தான் வாங்கிட்டு கடன் பெறலாம்னு நினைக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க கொடுக்குற விதிமுறைகளில் உங்கள் தங்க நாணயத்துக்கான ஆதாரத்தை நீங்கள் முதல் கொடுக்கணும், ரசீதி கொடுக்கணும். இல்லை இது பூர்வீகமாக தான் அந்த நகைகள் நாங்கள் வச்சுருக்கிறோம், தாய் தந்தை தாத்தா பாட்டி இந்த மாதிரி பூர்வீகமாக வச்சுருக்கோன்னு சொன்னால் அது எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் தங்க நகைகளை பரிசீலனை பண்ணி அதனுடைய அளவு 22 கேரட் அப்படிங்கிற மதிப்பீடு செஞ்சுதான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல 80% கடன் தொகை வாங்கிட்டு இருந்தால் அது வட்டி மட்டும் நாம் செலுத்தினா போதும், ஓராண்டுக்கு மீண்டும் திருப்பி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நிறையா நபர்கள் நகைகளை மீட்டுவது இல்லை, வட்டிகள் மட்டுமே கட்டி கொண்டு அசல் அப்படியே இருக்கிறதுனால இந்த விதிமுறைகளை வச்சுருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம நகைகளை கிளியராக செக் பண்ணி அதில் ஏதாவது கல் கீது பதிச்சிருந்துச்சுன்னா அந்த நகைகள் விதவிதமாக வருது இல்லைங்களா, அந்த நகைகளை சோதனை பண்ணி அதனுடைய விவரங்களை பூரா நம்மளுக்கு ஒரு அறிக்கையாகவும் கொடுத்துருவாங்க. எடை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் அவங்க ஃபைலில் வச்சுருவாங்க. அடுத்தது 80% முதல் கொடுத்துருந்தாங்க, இப்போ 75% தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஓராண்டு தான் கொடுப்பாங்க. அந்த ஓராண்டுக்கான வட்டியை முதலே அவங்க நம்ம கடன் தொகை கொடுக்குறதுலையே ரெடியூஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வங்கி கணக்கில் கடன் தொகையை வர வைப்பாங்க. அடுத்து ஓராண்டு முடியும் போது நீங்கள் முழு தொகையும் செலுத்தி தான் நீங்கள் நகைகளை அடுத்த நாள் நீங்கள் புதிய கடனுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தங்கத்தினுடைய அளவு ஒரு நபர் மேக்சிமம் 50 கிராம் முதல் 1 கிலோ வரையிலும் நீங்கள் கடன் நகை பெறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தங்க நகைகளோட வெள்ளி நகைகளையும் நம்ம கடன் தொகை பெறலான்னு சொல்லியிருக்கிறாங்க. தங்க கட்டிங்களை பொறுத்தவரையில் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தங்க நாணயங்களுக்கு அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தங்க நாணயங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கடன் தொகை செலுத்திய வாடிக்கையாளர்களுக்கு 7 நாட்களில் தங்க நகைகளை திருப்பி ஒப்படைக்கணும், இல்லைன்னா நாளொன்றுக்கு ஒரு 5000 அபராதம் விதிக்கப்படுங்கிற அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை 7 நாட்கள் ஆகிய கடன்தாரையோ வருஷத்தாரையோ கண்டுபிடிக்காத பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நகைகளை வங்கிகளோ நிதி நிறுவனங்களோ உடனடியாக ரிசர்வ் வங்கிக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தெரிவித்து தான் நீங்கள் ஏலம் விட வேண்டிய நிலைக்கு வந்தாலும் ஏல நடைமுறைகளை நீங்கள் முழுமையாக கடிதம் வாயிலாக கடன்தாரர் அல்லது வாரிசுதாரர்களுக்கு தெரிவிக்கணும். அதற்கு பிறகு தான் நீங்கள் பத்திரிகைகள் வாயிலாக விளம்பரப்படுத்தணும். இதை முறைப்படி செய்து தான் நீங்கள் ஏலம் விடணுங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, புதிய தங்க நகை கடன் இந்த புதுசான புதிய விதிமுறைகள் சில நபர்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த வீடியோ போட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த வீடியோ பிடிச்சதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணிக்கலாம். நன்றி.